ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல மகாபாரதம் தலைப்பு தான் பார்க்க போறோம். வாங்க தலைப்புக்குள்ள போலாம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் மக்களே. இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா 47வது தலைப்பு, யுத்தத்திற்கு பிந்தைய அவலம். உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் பிள்ளைகளின் தலையை கொய்த அஸ்வத்தாமனை பழி தீர்க்க தேடுகிறான் அர்ஜுனன். யுத்தத்திற்கு பிறகு போர்க்களமே பரவாயில்லை எனும் அளவு சூழ்நிலை இன்னும் மோசமடைகிறது. இதுவரைக்கும் கிருஷ்ணரின் குறிப்புப்படி தனது பரம எதிரியான துரியோதனின் இடுப்பு பகுதியில் தாக்கி படுகாயம் ஏற்படுத்துகிறான் பீமன். மரணத் தருவாயில் இருக்கும் துரியோதனனை மெல்ல சாக விட்டுவிட்டு போர்க்களத்தில் இருந்து கிளம்புகிறார்கள் பாண்டவர்கள். பாண்டவ சகோதரர்கள் மறுநாள் கண் விழிக்க முடியாதபடி அன்று இரவே அவர்களை கொன்று பழிவாங்க திட்டமிடுகிறான் கௌரவர் அணி அஸ்வத்தாமன். 5 தலைகளையும் கொய்து துரியோதனின் காலடியில் வைத்த பிறகு அது பாண்டவர்கள் அல்ல, அவர்களின் பிள்ளைகள் என்பதை அறிந்து அதிர்கிறான் அஸ்வத்தாமன். பழிவாங்குதலுக்கு முடிவே இல்லை. தாங்கள் கொன்றது பாண்டவர்களின் பிள்ளைகளையே என்பதை உணர்ந்ததும் துரியோதனனின் உயிர் பிரிகிறது. தன் மனதை ஒருவிதமாக இழக்கும் அஸ்வத்தாமன் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் அடைக்கலமாகிறான். கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனிடம் இப்படி கூறியிருந்தாராம்: ஒரு சத்திரியன் வீரத்தோடு திகழும் அதே நேரத்தில் அவன் தர்மத்தின் வழி நடப்பவனாகவும் இருக்க வேண்டும். துரியோதனன் தர்மத்தின்படி நடந்து கொண்ட ஒரு அரசன் அல்ல என்பதையும் நீ ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அவன் பேராசைக்காரனாகவும் வரைமுறையற்றவனாகவும் இருந்தான். அவன் பாண்டவர்களை அவமானப்படுத்தி ஏமாற்றி அவர்களது ராஜ்யத்தையும் அவர்களிடமிருந்து அனைத்தையும் பறித்து கொண்டதோடு 13 வருடங்கள் கண்ணிலேயே படக்கூடாது என்று கானகத்திற்குள் துரத்தினான். இருந்த போதும் பாண்டவர்கள் கடைசி கணம் வரை அமைதியை வேண்டினார்கள். ஆனால் துரியோதனன் விட்டுக் கொடுப்பவனாக இல்லை. துரியோதனன் எப்படி கொல்லப்படுகிறான் என்பதை மட்டும் நாம் தனியாக பிரித்து பார்க்க கூடாது. பாண்டுவின் புதல்வர்களுக்கு அவன் செய்வதற்றையும் நாம் மறந்துவிட முடியாது. துரியோதனனின் இடுப்பை பீமன் நொறுக்கியதை பொறுத்தவரையில் அவன் அவ்வாறு சபதம் ஏற்றிருந்தான். நீ சொல்வது போல இருவருக்கும் இடையேயான நேரடி தண்டாயுத மோதலில் பீமன் அவ்விதமான செய்திருக்க கூடாதுதான். ஆனால் இந்த காரணத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நீ செய்ய நினைக்கும் அநியாயத்திற்கு சமாதானம் கூறிய முடியாது. அஸ்வத்தாமன் மனதை மாற்ற தன்னால் இயன்றவரை முயற்சி செய்தாலும் கடைசியில் கிருபாச்சாரியார் அஸ்வத்தாமனுக்கு சேர்ந்த அந்த கொடூர செயலில் பங்கேற்றார். அதிகாலையில் பெண்களின் கூக்குரல் சப்தத்தை பாண்டவர்கள் கேட்டார்கள். என்ன நடந்தது என்று தெரியாமல் தங்கள் கூடாரத்திற்கு ஓடோடி வந்த பாண்டவர்கள் தங்கள் புதல்வர்கள் அனைவரும் உறக்கத்திலேயே கொல்லப்பட்டதை அறிகிறார்கள். இதற்கு முன் யாருமே இவ்வளவு தூரம் சென்றதில்லை. குழந்தைகளை விடுங்கள், உறங்கும் மனிதனை நீங்கள் கொள்வதில்லை. திரௌபதியை பொறுத்தவரையில் போரை வென்றாயிற்று, எதிரிகள் அனைவரையும் கொன்றாகிவிட்டது. அவள் நினைத்ததெல்லாம் நடந்திருந்தது. ஆனால் இப்போது அவளது 5 புதல்வர்களும் இறந்திருந்தார்கள். மீண்டும் ஒரு முறை எனக்கு அஸ்வத்தாமனின் தலை வேண்டும் என்று ஆவேச கூச்சலிட்டாள் திரௌபதி. இதை நிறைவேற்றும் சபதம் என்றான் அர்ஜுனன். பாண்டவ சகோதரர்கள் 4 அர்ஜுனனை பின்தொடர்ந்து சென்றார்கள். அஸ்வத்தாமனின் ஆபரணத்தை பறித்தல். அஸ்வத்தாமனை தேடிக்கொண்டு சென்ற அர்ஜுனன் அவனை கண்டுபிடிக்கிறான். அஸ்வத்தாமன் எப்போதுமே ஒரு மந்திர ஆபரணத்தை தன் நெற்றியில் சூடியிருப்பான். அதுவே அவனது சக்தியாக இருந்தது. அர்ஜுனனும் மற்ற பாண்டவர்களும் அஸ்வத்தாமனை கொல்ல முயன்ற போது ஒரு ரிஷி குறுக்கிட்டு, ஒரு பிராமணனை கொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இது போர்க்களமும் இல்லை, இங்கே ஒரு பிராமணனை கொள்வது உங்களுக்கு நன்மையானதாக இருக்காது என்றாராம். எனவே அர்ஜுனன் அஸ்வத்தாமன் நெற்றியில் சூடியிருந்த ஆபரணத்தை வெட்டி விடுவது என முடிவு செய்தான். ஏனெனில் சக்தி இல்லாமல் அஸ்வத்தாமன் ஒன்றுமில்லாதவன் ஆகிவிடுவான். அவனது மனதையும் முற்றிலுமாக இழந்து விடுவான். வலுக்கட்டாயமாக அஸ்வத்தாமனின் நெற்றியில் இருந்த ஆபரணத்தை பறித்து கொண்டு திரௌபதிக்கு அர்ப்பணிக்க அஸ்தினாபுரம் திரும்பினார்களாம் பாண்டவர்கள். பொதுவாக ஒரு போருக்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் போரை விட மோசமான சூழலை ஏற்படும். இங்கேயும் அந்த சூழலை மெல்ல வெளிப்பட துவங்கியது.
இன்றைக்கு 47வது தலைப்பு நிறைவடைஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு நம்ம இது தொடர்ந்து 48வது தலைப்பு பார்க்கலாம். நம்மளோட சேனல் எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. கூட ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க மக்களே. யாரும் கமெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. நன்றி, வணக்கம் மக்களே.